ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. ஆபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாரு ஐயோ மெதுவாடா, மெதுவா கூட்டிட்டு போறோம். என்னாச்சு? ஐயோ என்ன நோக்காடு நல்லா தானே? ஐயோ மாசமா இருக்கிறேன்டா, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, தலால கிருக்குன்னு வர மாதிரி இருக்குது. என்ன மாசமாகற? அர்ஜுன கட்டி சேர்ந்தல்லவா, அதுக்குள்ள முண்டைகளி மாசமா இருப்பீங்க. எல்லாடி பிள்ளை பக்கற மிஷினுக்கு உள்ள வச்சுக்கிறீங்களா? அவரை கட்டி சேர்ந்து சில காலம் ஆகிவிட்டது. அதான் சொல்றது. போண்டாவை அதிக திங்காத வப்பு பாரு, வவுறு உப்பு போச்சு. இது உப்புனது இல்லடா, மாசமா இருக்கிறதா. ஐயோ வலிக்குதுடா. சத்தம் போடாத, குழந்தை குறுக்குழுந்து போயிடும். ஐயோ சுருக்கு சுருக்குன்னு குத்துதுடா. அப்படித்தாங்க சுடு தண்ணி காய வச்சு ஊத்து. அண்ணா இங்க பாரு, எங்க அப்பா அம்மா வரத்துக்குள்ள என்னன்னா சொல்லுவாங்க அப்பங்கிட்ட, நான் நீ தாண்டா மாட்டி விடணும். குழந்தை உள்ளக்கிற குழந்தை ஓசரம் தான் அவனு இருக்கிறான். என்னன்னு சொல்லி மெதிச்சியா கொண்டு போடுவாங்க. அண்ணா இங்க பாரு, எனக்கு இடுப்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்குது. அப்படித்தான் இருக்கு அண்ணா. இங்க பாரு, எனக்கு என்னமோ வர மாதிரி இருக்குது. அது பிய் வர மாதிரி தான் இருக்கும், ஆனா குழந்தை வராதுன்னு நாளாகும். இது பாவம் அடப்பாசா பாரு, போனா போயிட்டு போகுது. எங்க அப்பா வந்து எப்படியோ சமாளிச்சு விடுறான். வேலை விடுறது நீங்க சமாளிக்கிறது நானு. ஏண்டா இது கூட பண்ண, கூட போன தங்கச்சிக்கு இது கூட பண்ண மாட்டேன். நம்ம என்னைக்கு தான் வீட்டுக்கு போவோமோ தெரியல. இல்ல மாசமாகறா கத்திட்டு இருக்கிறா, சாக்கு போய் விடுறான். அண்ணா என் தந்தையர் வரத்துக்குள்ள நம்ம கௌரி பூஜையில உட்காந்துக்கணும். சரி உட்காரு. எப்படி அவர் வந்தா சமாளிச்சிடுறான். அவராசனா இருப்ப சமாளிக்கிறாயா? நீ உட்கார். ஆசாத உட்கார் வைடா, ஆசாத உட்கார் வை. அசாத உட்கார் வைடா, மெதுவா மெதுவா. அப்போ பண்ட போது நல்லா இருந்துச்சா? அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் பேசாதடா. அப்புறம் அசாத உட்கார வைக்கிறேன். என்ன புள்ள தாச்சு புள்ள தள்ளிக்கணும், இடுப்பு ஒடிச்சு போயிடாது. உட்கார், மெதுவா உட்கார் வைடா, நல்லா புடிச்சுக்கோடா. ஐயோ டே தள்ளி விட்டுறாதடா எப்பா. எப்ப நாளைக்கு உட்காந்துருவியா? உட்கார முடியலடா எப்பா, நல்லா குடிச்சு குடிச்சு மெதுவா உட்கார. ஐயோ ஐயோ நாம தார் ரோட போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உட்கார முடியல, இடுப்பெல்லாம் இடிக்குதுடா. அப்படித்தாயா இருக்கும், அப்படித்தான் இருக்கும். உட்காந்து தொலை. ஐயோ 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 கால விரிக்காத, காத்து உள்ள பூத்துக்கும். சப்பரக்கால் போட முடியல, சப்பரத்தில் போட முடியல. கால் நம்ம அடக்கி வைக்க முடியலடா. பாரு என்னென்ன தலையெழுத்து பாரு. ஐயோ 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 மெதுவாடே கண்ணே. ஐயோ 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 டே எப்ப இது குத்திக்கு போறாங்க. சரியா ஆகும், அப்பதான் தலை வருமா கால் வருமானு தெரியும். என்ன வருமோ தெரியல. விளையாட்டு கோயிலுக்கு பத்தியா போட்டிருக்கிறேன். உட்கார முடியல. ஐயோ சுருக்கு சுருக்கு. ஐயோ விரியா ஐயோ விரியா டே கோயிந்தா, இன்னும் கொஞ்சம் விரி. ஐயோ உட்கார முடியல, வலிக்குதுடா எப்பா. ஐயோ ஐயோ தொடாதடா, தொடாதடா. என்னடா புள்ளத்தாச்சு இப்படி இப்படி மண்டபம் நினைக்கிறே எப்பா. முண்டைங்களை பண்ட போது பட்டி விட்டு அக்க போட்டு அப்போ வர ஊம்பிங்க. கண்ணே மகளே, கண்ணே மகளே, இது எச்சூர் சிலையிலம்மா நிக்காதம்மா. கண்ணே கண்ணே மகளே. என்னன்னு சொல்றது, அழுவு கட்டின்னு சொல்லி இது கேன்சர் கட்டின்னு சொல்லி போடலாமா? அட இருடா கேளப்புண்டா, நீங்களா? நான் பக்க பூசேரிங்க. பக்க பூச்சேரி அம்மாளுக்கு பக்க பூச்சேரி. பக்க பூச்செல்லாம் தேவையில்ல. மணி அடிக்கிறேன், ஏற்கனவே அடிச்சு விட்டான்.
கண்ணே மகளே, ஓம் நமச்சிவாய. எப்படிங்க அத்தையா, என்னுடைய மகள் என்றால் மகதான். ஒரு அளவுக்கு மண்டியாடுறாடி ஏய், என் மகளை எந்த விதமான தவறு செய்ய மாட்டான். எனக்கு பிறந்தவள். ஆமா கண்ணே மகளே, கங்காதரனே, அவன் தெங்கி புட்டு தானே பிடிக்கிறான். அவன் இன்னுமா தெங்குறான். கபரி மனோகரா, கண்ணே கண்ணே, உறக்க பேசாதடா. சாமி கும்பிடுறது போதும், சாமி கும்பிடுறது போதும். இன்றைக்கு ஆனா நீ முட்டி திரும்பின அவ்வளவுதான். உன்னுடைய பூசை முடிஞ்சு விட்டது. அது 8 வயசுல இன்னைக்கு அதுதான். அதனால நீ முட்டி திரும்பி விட்டுனா ஒப்ப கிட்ட பொழைக்க மாட்டேன். கண்ணே, எந்திரிமா போலாம், எந்திரி போலாம், வீட்டுக்கு போலாம். ஒரு பூசை வாரம் முடிஞ்சு விட்டது. அவன் எருப்பறதுக்குள்ள ஒரு வாரம் ஆகும். ஏய், அவ உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்காம இருந்தால கால் விரிச்சிருக்கும், கால் விரிச்சிருக்கும். லட்சுமி உங்க ஊர்ல எங்க இருக்குது? ஏய், 48 நாள் ஆகுதுல உட்கார்ந்து, இன்னும் எந்திரிக்கவே இல்ல. ஆமா எந்திரிச்சு தாங்க விரித்து போச்சு. இப்ப அதனால கால் வலிக்கும். கண்ணு எந்திரிமா, போய் சைக்கிள் எந்திரிமா. சைசா எப்படிடா எந்திரிக்கிறது? நீயே தையா எந்திரிச்சு உட்காரத்துக்கு ஒரு நான் பிடிச்சேன்னா நான் ஆகப்பட்டல டைப்பு. எந்திரிமா, எந்திரிச்சு கை நாச்சு கொடுறா. எந்திரி. உன்னுடைய பூசை முடிஞ்சு விட்டது. எந்திரி. நல்லா தூக்குடா. தூக்குடா, தூக்குடா. என்ன மாதிரி எனக்கு தூக்கு. ஏய், பிடி, தூக்குடா. உனக்கு தூக்குறா, என்ன தூக்குடா. நீ நவருங்க படாத கை பிடிச்சா மனசு கஷ்டமா இருக்கு. சரி, நாட்டுக்கு என்னமோ மூக்கரங்கை ரத்தூடுற மாதிரியே திரியிறாங்க. மெதுவா தூக்குடா. ஐயோ அப்பா, ஐயோ கண்ணே, ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ, என்னடா பண்றே? தெல்லவாரி கொத்தவரே. ஐயோ ஐயோ கண்ணே, ஐயோ அப்பா, எனக்கு காயாகி போச்சாயா. எங்க உள்ளத்தம் இது எடுத்து யார்கிட்ட வாங்கினேன்? யார்கிட்ட வாங்கினேன்? கண்ணே மகளே, 250 நாளைக்கு ஆடுவேன். கண்ணே உளிமி. அப்பா, கண்ணே பாரம்மா, என்னுடைய முகத்தை பாரு. முகத்தை பார்த்து சியாமா தெரிஞ்சு போயிருந்தேன். கண்ணே, ஏம்மா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாக ஆகுது. உன்னை பார்க்கலாம் சொல்லி கண்களே கட்டி விட்டது. உன்னை பார்க்கலாம் ஆசையோடு ஓடி வந்திருக்கின்றேன். அப்படியாப்பா? ஆமா ஆமா. என்ன ஒரு மாதிரியா தெரிகிறது, என்ன காரணம்? போண்டா வாங்கி நின்றுப்பாரு. ஓட்டா சின்ன மாதிரி இல்லடா, என்னமோ ஒரு ஏன் ஒரு மாதிரி முகம் மாதிரி இருக்குதா? நீ அதுக்கு மேல கூட சொல்லுட எங்க அப்பங்கிட்ட சொல்லிவிடாது. என்னமோ ஒரு மாதிரி மறைக்கலாம். இதை மறைக்க முடியுமா? என்னடா பண்றது? என்னமோ ஒரு மாதிரியா தெரிகிறது. காரணம் என்ன? அடிவேறு கடத்தது. என்ன பண்ணுன, ஏது பண்ணுன, யார் இடத்துல போன? உன்னை நம்பித்தானா பகர்ந்து சொல்லக்கூடிய தப்ப கண்ணி போட்டு செய்ய சொன்னல. அடி ஒரு கணத்த காரணம் என்ன? காரணம் என்னடி? என்ன காரணம்? தகாத வார்த்தைகள் வேண்டாம். யார் வந்தா? அப்பா, நான் சொல்லுவதை கேளுங்க. சொல்லு சீக்கிரம். அப்பா, நம்மளுடைய பாம்பு இனந்தானா? நம்மளுடைய இனந்தானா? என்னை கட்டி சேர்ந்தவர்கள் பாம்பிடமா? யாரு? அப்பா, என்னை கட்டி சேர்ந்தவர் யார் என்று தெரியும். யாரு? சரியான சந்திரகுலம். அத நினைக்கவே கூடாது. சந்திரகுலத்தை பற்றி பேசவே கூடாது. யாரு இந்த காரியம் செஞ்சது? யாரு? அப்பா, என்னை கட்டி சேர்ந்தவர் ஆனால் அழகுமன் அர்ஜுனன் தான் கட்டி சேர்ந்தார். அவனோ என்னுடைய பாம்பு கொண்ட எரிச்சவன். அவனோ எனக்கு ஜெம்ம பகை. உனக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அவன் வீட்டுக்கு வருவான். வாங்க மாமாம்பா, மாமாப்படாம்பே. அவன் முகத்தை பாப்படான். அவன் எனக்கு எதிரிடுவான். அவன் எனக்கு எதிரிடுவான். அவர் என்னை கட்டி சேர்ந்து என்னை காந்திரோ திருமணம் செய்து கொண்டார். காந்திரோ திருமணம் செஞ்சு விட்டாயா? ஆமாப்பா. காந்திரோ திருமணம் வரைக்கும் போயிடுச்சா? சண்டால் அவன் யாரு? எதிரி இல்லவா? எதிரி தானே? ஆமா. அவனையே அறவா வேண்டாம்னு சொல்லிருக்கிறல்ல. ஆமா. இனிமேல் நீ
எந்த கங்களால நீ அவனை பார்த்தையோ அப்படியா? அந்த கங்கலை நான் சுடுகாலால சுட போகிறேன். இந்த கண்ணு இருந்தா தானே அவனை பார்ப்பேன். அப்பா கண்ணு இருந்தா தானே அவனை பார்ப்பேன். வேண்டாப்பா. உன் கண்ணை நான் கங்கலை உன்னை நான் சுடுகாலால சுட்டு ஐயோ. உன் கண்ணை எடுக்க போறேன். வேண்டாப்பா. எப்படி? மந்திரி, இந்த கண்ணனுடைய முகத்திலே இருக்க கூடாது. ஏய், அந்த அக்கினி கொண்டா. இவன் எந்த அர்ஜுன பார்த்தாலும் என்னமா பண்றது? ஒண்ணுக்கு வருது, விட்டுட்டு தான் வருவாங்க. ஏய், ஒண்ணுக்கு அப்புறம் விட்டுக்கலாம். எது முக்கியம்? ஒண்ணு- எதுனா முக்கியம்? எனக்கு ஒண்ணுக்கு தான் முக்கியம். டேய், அந்த எதிர்தான் முக்கியம். ஏண்டா அவளையே நான் வேண்டான்னு வச்சிருக்கிறேன். அவள் இடத்துல போய் சேர்ந்து புள்ள வாங்கிட்டு வச்சிருக்கிறாளா? இவளா? ஆமா. கண்டார ஓட்டல் எங்க போயிட்டான்? ஏய், ஏன் புள்ள? யாரு கூட வந்திருப்பாங்க? இப்படியாப்பட்ட வேலையை பார்த்து விட்டுருப்பாங்க. அந்த பாண்டவர் குலத்துல பிறந்தவன். அவங்க பாண்டவர் கூட இவளுக்கு எப்படி தெரியும்? உங்க கூட யாரு போச்சுக்கிருந்தாங்க? பூசிக்கா ஒரு மந்திரி ஒருத்தர் இருந்தான். ஒரு கோண முகரையன். அவன் எங்க செத்து போயிட்டான்? அவன் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான். அடட. ஆமா. டேய், அவன் இருந்தா சுடுகால் கொண்டா கண்ட முகத்தை சுடணும். என்ன தானே பெத்த பிள்ளை இல்லையா? ஏய், அவன் எதிரி. எங்க பாப்பு கொண்ட எரிச்சுவன். அப்போ இவளை கல்யாணம் பண்ணுங்க. அவன் வீட்டுக்கு வருவான். வாமா மாமா மாமா கோவப்பட சாமி, கோவப்படாத. அவன் யாரு? நான் யாரு? நான் யாரு? அவன் யாரு? நீ ராமரு, அவன் திருமலை. அது வெடிச்சு பத்த வைங்க. அதுக்கு நீ ரஜியத்தை வச்சுக்கிற. கங்கை சுடுகோலால சுடணும். எந்த கண்ணை அவனை பார்த்ததோ இந்த மாதிரி அந்த கண்ணு பார்க்க மாடி. எந்த கண்ணை அஜில பார்த்ததோ அந்த கங்கனை நான் வைக்க மாட்டேன். கங்கனை உயிரோட வைக்க மாட்டேன். அந்த குடியே, அந்த குடியே. என்னதான் இருந்தாலும் பெரிய சொல்லிக்கிறாங்க. ஒரு கோபமா இருந்தா கூட ஒரு பொருத்தம் பூமி ஆடலாம், பொங்கலமா காடு கூட ஆட முடியாது. அப்படியாப்பட்ட எங்க மகத்தான் ஆசைப்பட்டுட்டா. ஆசைப்பட்டா யாரு மேல ஆசைப்படுறது? எங்க பாம்பு ஆசைப்பட சொல்லு. அதுக்கோசரம் பெத்த மகனும் கூட தெரியாத இப்ப கண்கள் சொல்றீங்களா? பரவாயில்லையா? எந்த கண்ணு பார்த்து அவன் ஆசைப்பட்டதோ அந்த கண்ணு முகத்திலே இருக்க கூடாது. அடியே வாடி.
நேத்திரம் இருந்த பாவியானே ஐயா மாமா என்ன செய்வேன் அரே மாமா சண்டாலா பார்த்தா சமைத்தது தப்பா நான் பாடசாலை சென்று பார்த்துதான் ஆசை வச்சேன் அவரிடத்துல கட்டி சேர்ந்து கர்ப்பிணியா ஆகிவிட்டேன் நிறையமாக கர்ப்பிணியாகவும் ஆகிவிட்டேன் எந்த கண்ணு அவர் மீது ஆசை வச்சியோ அந்த கண்களையும் பறித்து விட்டாயே சண்டாலா கண்டிருந்தாலும் பெண் என்றால் பேயும் மனமிறங்குன்னு சொல்லுவாங்க இந்த கண்களை ரெண்டையும் என்னை இழுத்து விட்டு என்னை கானகத்தில் விட்டு சென்று விட்டாலே கடவுளே ஐயோ இப்ப நான் என்னவென்று செய்வேன் எதுவென்று செய்வேன் இதுல யாரிடத்துல போய் நான் முறையிட்ட இதுக்கு தக்க உண்டான பதில் கிடைக்குமோ தெரியவில்லையே ஐயோ என் கண்ணு போய்விட்டது கடவுளே தெய்வமே நான் என்ன பண்ணுவேன் இது எனக்கு வந்த சோதனையா கடவுளே இதோ ஐயோ நான் என்ன பாவமா அம்மன செய்யலம்மா ஐயோ நான் எது பாவம் அம்மன செய்தடி ஒரு பொண்ண அம்மனை பொறுக்கணுமா பூமியில அம்மன வாழணுமா அவனை பொண்ணா பொறுக்குமா
பொறித்து கனகத்துல விட்டு விட்டாரே. ஆமா. இப்ப நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? நான் பொண்ணா பிறக்கணுமா, இந்த பூமியில வாழணுமா? எனக்கு இந்த விதி வந்து நேர்ந்து விட்டது. தெய்வமே, இதோ அன்றைக்கே என்னுடைய கணவர் சொல்லியிருக்கிறாரு, என்னவென்று, உனக்கு ஏதாவது ஒரு விபரீதம் ஏற்பட்டா உங்கள் அண்ணனாகப்பட்ட ஆதி மயக்கண்ணன் கருவிலே உள்ள சிசுவுக்கும் கல்லுக்கடியிலே இருக்கும் தேலுவுக்கும் அனைத்துமே காட்சி தரக்கூடிய எங்க அண்ணனாகப்பட்ட ஆதி மாயக்கண்ணன் இருக்கிறார். அவரிடத்தில் போய் நான் பார்த்தால் இதற்கு உண்டான பதில் கிடைக்க விடும். அண்ணா மாயமா